அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம நிறைய வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன அலைகள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மூச்சு பயிற்சி எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை பற்றி சொல்லியிருக்கோம். பிரபஞ்ச விதியை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேர் என்ன கேள்வி அடிக்கடி கேட்குறாங்கன்னா, பிரபஞ்சத்தோடு எப்படி சார் கம்யூனிகேட் பண்ணுறது, இல்லை பிரபஞ்சம் சொல்கிறது எப்படி நான் கிராஸ்ப் பண்ணி எடுத்துக்கிறது, எனக்கு எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு நிறைய வீடியோக்கள் ஆன்லைனில் இருக்குது. பட் நம்ம ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்து கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உள்ளுணர்வால் முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போது உள்ளுணர்வுனா இன்ட்யூஷன். இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த விதமான இனிஷியேட் பண்ணாமல் உங்களுக்கு சில அகக்காட்சியாக தெரியும் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணால் எப்படி ஒரு விஷயத்தை முழுசாக பார்க்குறீங்களோ, அதே மாதிரி சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு சில அகக்காட்சியாக உங்களுக்கு தெரியும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு தெரிவிக்கப்படுற ஒரு செய்தி அப்படிங்கிறாங்க. சரி, இது எப்படி சார் இதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக இருக்குது. இது நிறைய வழிகளை இந்த இன்ட்யூஷனை நம்ம அதிகம் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு பயிற்சி இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு மூச்சு பயிற்சி தான். இப்போது ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு 15லிருந்து 18 தடவை மூச்சை இழுத்து வெளியில் விடுறான். ஒரு சர்க்கிள் அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15 முறை சாதாரண மனிதன் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது மூச்சை இழுத்து வெளியே விடுறான். இது 12 அப்படின்னு வரும் பொழுது இந்த பிரபஞ்சம், எப்படி இந்த வானிலை, இந்த அட்மாஸ்பியர், இந்த பூமியோட அட்மாஸ்பியர், மேல்தளம், இதை பற்றின அறிவு, எனக்கு எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், இந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற செய்தி வேணும்னா நீங்கள் 12 மூச்சு இருக்கும் பொழுது இது நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு இதை செய்திகள் அகக்காட்சியாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இப்படி படிப்படியாக உங்கள் மூச்சினுடைய அளவு குறைஞ்சி 9 அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்கள், மனிதன்லேருந்து செடி கொடி, சின்ன சின்ன பூச்சி வகையிலிருந்து அதோட உணர்வுகள் எல்லாமே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதோட மொழி எல்லாமே உங்களுக்கு உணர்வுகளாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் படிப்படியாக குறைஞ்சி உங்களுடைய மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 6 அப்படின்னு வரும் பொழுது இந்த பூமியினுடைய மொழி உங்களுக்கு புரிய வரும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல என்ன விதைக்கலாம், இது வருமா வராதா, இப்போ இந்த பூமிக்கு என்ன தேவை, தண்ணி தேவையா இந்த இடத்துல, அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணாலே உங்களுக்கு அகக்காட்சியாக உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, அது 6ன்னு குறைஞ்சப்ப இந்த விஷயம் நடக்கும். அதுவே 3 அப்படின்னு வரும் பொழுது இந்த படைப்பின் மூலாதாரம், இந்த உயிர்களுக்கெல்லாம் எது மூலாதாரமோ, இந்த பூமி, இந்த பஞ்சபூதங்கள், இந்த பிரபஞ்சம், இது எல்லாத்தையும் படைச்சது எதுவோ, எப்படி உருவாக்கப்பட்டதோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அகக்காட்சியாக தெரியும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்லாங்கில் சொல்லணுன்னா, நீங்கள் இந்த விஷயத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி தான். ஒரு படத்தை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, வேணுங்கிறப்போ பார்த்துக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்டேட் போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஒரு 3 அப்படிங்கிற மூச்சு நிலை நம்ம வரும் பொழுது அது மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும். அந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, அதில் நம்ம இவ்வளோ ஒரு தூசி அளவுக்கு தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் தான் இந்த பிரபஞ்சமே அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நிறைய பேர் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலை மேலேருந்து நீங்கள் கீழே தலை வழியாக உடம்பு ஃபுல்லாக நீங்கள் பரப்பி நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது எது மேலே எது கீழே, எது வலது இடது, எது உங்களுக்கு ஆற்றல் அப்படிங்கிறதெல்லாமே முழுசாக தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை சூழ்ந்து தான் இந்த பிரபஞ்சமே இருக்கும்.
நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா உணரலாம். பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் பெற வேண்டாம். இந்த பிரபஞ்சங்கிற மிகப்பெரிய ஆற்றலுக்குள்ளே தான் நீங்களும் ஒரு தூசாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மூச்சு காற்றை நீங்களாக வந்து ஸ்லோ பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் இருக்குது. இது முழுமையாக கேட்டு பயிற்சி பண்ணணும். எப்படி அதை பண்ணலான்னா, இப்போ ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30லேருந்து 45 நாளைக்கு உட்காந்துட்டு உங்கள் மூச்சை மட்டுமே நீங்கள் கவனிக்கிறீங்க. மூச்சை இழுத்து விடக்கூடாது. மூச்சு எப்படி உள்ளே போகுது, எப்படி வருது அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் கவனித்து அதை பார்க்குறீங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், நீங்கள் மூச்சை வேகமாக இழுத்து வேகமாக வெளிவிட மாட்டீங்க, ஸ்லோவாக இழுத்து வெளிவிட மாட்டீங்க. ஜஸ்ட் கவனிக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த கவனிக்கிறது மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் டெய்லியும் பண்ணுறீங்க. ஒரு 30 நாள் பண்ணும் பொழுதே உங்களுக்கே நிறைய வித்தியாசம் தெரியும். நிறைய விஷயங்கள் நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்குவீங்க. ஒருத்தர் வந்து நேரில் நம்ம பேசும் பொழுதும் கூட என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்படி படிப்படியாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சில விஷயங்கள் உணர்த்தப்படும். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலான்னு நினைக்கும் பொழுதே அது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி உணர்த்தப்பட்டதோ அப்படி தான் நடந்திருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்யூஷனாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மூச்சு காற்று 12ன்னு குறையும் போது இந்த வளிமண்டலத்தை பற்றிய முழு அறிவு உங்களுக்கு தெரியும். 9ன்னு வரும்போது மற்ற உயிரினங்கள், தாவரங்கள், இதனுடைய மொழி, இதனுடைய எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் 6ன்னு வரும் பொழுது இந்த பூமியினுடைய மொழி என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். 3ன்னு வரும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய கம்ப்ளீட் உணர்வுகள் எப்படி இது இயங்கிட்டு இருக்கு, இதை பற்றின முழுமையான அறிவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நன்றி.